ஒரே வேட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். உங்களுக்கு என்னன்னா அந்த பிளசண்டா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குங்காட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். மேரேஜ்னா நான் வந்து டிவோர்ஸி, எனக்கு ஆல்ரெடி 2 கிட்ட இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க வந்து விடோ, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு, எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கும். ஸோ இப்போ இது 4வது பாப்பா. இப்போ 4வது பாப்பாவை வரவேற்றுட்டு இருக்காங்க. எனக்கு அவர் தான் வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக நின்னேன். அதனால சரி ஓகே உன்னோட விருப்பம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குமோ, செகண்ட் ஹாஃப் நமக்கு பீஸ்ஃபுல்லாக போகும்ல. ஸோ அந்த பாசிட்டிவ் தான். வீட்டில் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணேன் நான். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். என்னதுன்னா அப்படியே ஏற்றுக்கிட்டேன். ஸோ இவங்க எப்படி இருக்காங்களோ நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன், நான் எப்படி இருக்கணும் இவங்க அப்படியே என்கிட்ட அவர் எதுவுமே இது வரைக்கும் நீ கன்வெர்ட் ஆகு, இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி பண்ணுன்னு எதுவுமே சொன்னது கிடையாது. உனக்கு எப்படி இருக்கணும்னு உனக்கு பிடிச்சிருக்கோ நீ அந்த மாதிரி காட்டி இப்படி நாங்கள் நான் அது பெருசாக கண்டுக்கல. ஏதோ வாங்கி வச்சிருக்கா போல் இருக்கு, ப்ராங்க் பண்ணுறா போல் இருக்கு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் போட்டேன் அம்மும் இல்லை அது பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியும். அவங்க கிட்ட இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னது என்ன சொன்னாங்க? அவங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? வயசான காலத்துல இப்ப குழந்தைய வச்சு என்ன பசங்க பாத்துக்கிறதுலயே அந்த பெயின்லாம் போயிடும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க எனக்கு வீட்டுல எல்லாரும். சேரணும் சொல்லும் போது பசங்க தான் ஃபர்ஸ்ட் குஷியானாங்க. ஓ மேரேஜா, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணணும், இவங்களெல்லாம் கூப்பிடணும். சின்ன பையனை மட்டும் வந்து அடிக்கடி பயமுறுத்திட்டே இருப்பேன். நீ ரொம்ப சேட்டை பண்ணனா உன்னை OLXல உன்னை போட்டு வேற பொண்ணு வாங்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுவான். பாப்பா இந்த பாப்பா நல்லா இருக்கு பாப்பா, அமேசான்ல ஆர்டர் பண்ணு. ஃபீல் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க. இவரு தொட்டு நான் வாந்தி எடுத்தா நீ தானே ஃபீல் பண்ணணும்னு கேட்ட, ஃபீல் பண்ணு. தலை சுத்துதுங்க நீ தானே ஃபீல் பண்ணணும்னு கேட்ட, ஃபீல் பண்ணு. அப்போ 2 பேரும் கேட்கும்போது 2 பேருக்குமே டெலிவரி டேட் ஒரே இது சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் February 7, எனக்கும் February 7. கூட எனக்கு ரொம்ப ஒரு கியூட்டான கப்பல்ஸ் இருக்காங்க. அதாவது எனக்கு இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பல பேர் சீரியல்ஸில் பார்த்துருக்கீங்க. இவங்க 2 பேரும் பிடிச்சி இங்கே உட்காந்து பேச வைக்கிறதுக்கே டைம் கிடைக்கல, ஏன்னா அந்தளவுக்கு பிஸி ஷெட்யூல். ஸோ நம்ம கூட வந்து யூசுப் ஃபெரோஸ்கான் அவர்களும் அவங்களோட மனைவி ஏகவல்லியும் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து நானே சுற்றி போட்டு ஆரம்பிக்கிறேன். உங்களோட விலகாப்பை பார்க்கும்போது உங்களோட அக்கா வந்து உங்களுக்காக போஸ்டெல்லாம் போடுறதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது தான் அடடா இவர் நம்ம நிறைய வில்லனா பார்த்துருக்கோமே, இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்களோ, குட்டி பாப்பாவே வரப்போதா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? பாப்பா வந்து அழகா தம்பிக்குள்ள இருக்காங்க, இன்னும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ப்ரெக்னென்ட்டு அப்படின்றது நார்மலாகவே எல்லா ஒரு லேடிஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதை ஜாஸ்தியாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நான். அண்ட் அப்பாவா வந்து ரொம்ப பயம் கலந்த ஒரு ஃபீல் இருக்குது உள்ளுக்குள்ளே. அது ஆக்சுவலாக இவங்களுக்கு என்னென்னா அந்த பிளசண்டா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குங்காட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். மேக்ஸிமம் C-செக்ஷன் சொன்னாங்காட்டி அது அந்த ஒரு சின்னது இது இருக்குது. பேலன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. மேரேஜ் எப்படி மீட் பண்ணீங்க? எங்கே அந்த ஸ்பார்க் நடந்துச்சு? ஆக்சுவலாக மேரேஜ்னா நான் வந்து டிவோர்ஸி 2020 தான் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பட் இவங்களும் நான் பார்த்து 2015 பார்த்தேன், ஷூட்டில் பார்த்தேன். கலைஞர் டிவியில் மோகினி சீரியல் AVM செட்டில் பிள்ளையார் கோயிலில் பூஜை போட்டாங்க. அன்றைக்கி தான் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தேன். இவங்களும் அவங்க சிஸ்டர்னு பார்த்தேன். ஹாய் பை தான், ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் 2019 கொஞ்சம் பர்சனல் இஷ்யூலாம் இருந்துச்சு. 2020 ஐ காட் செப்பரேட்டட். பட் இவங்க கூட பழகிட்டு தான் இருந்தோம். தென் பேசி எல்லாம் பண்ணி தென் 2022 நவம்பரில் வி காட் மேரிட். ஸோ எனக்கு ஆல்ரெடி 2 கிட்ட இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க வந்து விடோ, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது. ஸோ இப்போ இது 4வது பாப்பா. நீங்கள் சொல்லுங்கள், அவர் எப்போ மீட் பண்ணி அவர் சொல்லிட்டாரு. இவங்களோட சீரியல் அம்மா பார்ப்பாங்க வீட்டில். ஸோ அப்படி இவங்களை டிவியில் பார்த்தது உண்டு. பட் நேரில் பார்க்கும்போது இவங்க அந்த சீரியலில் வந்து ரொம்ப கொடூரமான வீட்டில் நான் ஒரு இதில். ஸோ அந்த ஒரு ஃபீல்டில் தான் நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி தான் பார்த்தது. பட் பழகும் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே தான் இருந்தோம் 2 பேருமே. இப்போ எப்படியும் நானும் விடோ தான். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி தேவை, ஸோ அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு ஃபேமிலியோட சப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சம்மதிச்சதுக்கப்புறம் 2022 மேரேஜ் பண்ணோம். ஸோ பசங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, எங்கள் கூட தான் இருக்காங்க. உங்களோட சன் உங்கள் கூட இருக்காங்க, உங்களோட ஒரு பையன் ஒரு பொண்ணு எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்போ உங்களோட பையன் 3 பேரும் சேர்ந்து நீங்களும் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு குடும்பம். 4வது பாப்பாவை வரவேற்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாப்பா தான் எங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் மாதிரி. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மீதி 3 பசங்களும் என்ன சொல்கிறேன்? நான் கூட மார்னிங் ஷூட்டிங் எல்லாம் போனோம், 6:30 7 o'clock போனோம், நைட்டு வரைக்கும். அவங்க தான் ஆக்சுவலாக இவங்க மேலே பயங்கர கேரிங் அண்ட் கிரேஸாக அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகிறது கூட போகிறதெல்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கால் அமுக்கி விடுற மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்து? ஆமாம் ஆமாம், 3 பேருமே அந்த மாதிரி தான்.
ரொம்ப கேரிங். அப்படியே எனக்கு வந்துட்டு இந்த ஏதாச்சும் சடனாக ரொம்ப டல்லாக ஆகுறேன் அப்படின்னா பசங்க பார்த்துக்கிறதுலையே நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஃபீல் அந்த பெயின்லாம் போயிடும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு வீட்டில் எல்லாருமே. பசங்க ரொம்ப ஆர்வம், அதுதான் எப்போ அது பாப்பா வரும், 10 நாள் இருக்கா, இன்னும் 5 days இருக்கா அப்படின்ற ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. இப்போ அவர் எப்படி ஒரு வில்லனியஸான ஹஸ்பண்டா இல்லை அது சீரியலில் இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக எப்படி? டெட் ஆப்போசிட் அவர். ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லை. சீரியலில் இருக்கிற மாதிரியே கிடையாது. 24 hours விளையாடிட்டே இருக்கிறது, எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டார். அதுதான் உண்மை. சீரியஸான விஷயத்தையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். ரொம்ப நார்மலாக கேஷுவலாக எடுத்துப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப ஃபன்னான கேரக்டர் தான். சீரியஸெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகவே மாட்டார். கோவம்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் வந்து இப்போ நாங்கள் உங்களை சீரியலில் பார்க்கும்போது மோஸ்ட்லி உங்களோட கேரக்டர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் சாதாரண வில்லனா கூட இருக்காது, கொஞ்சம் கொடூரமான. நான் மம்மி அப்பாட்டில் சும்மா அவங்க நம்பவே இல்லை. நீ இந்த மூஞ்சி வில்லனா அப்படின்னு கேட்டாங்க. மம்மி தெரியல மம்மி அப்படின்னா. பட் ஒன்றில் பண்ணோன்னா புதுக்கவிதை 2014 தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதான் டெபியூ விஜய் டிவியில். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்போ இது கார்த்திகை தீபம் என்னோட 26th சீரியல் அது. அண்ட் இப்போ கார்த்திகை தீபம்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குல்ல உங்களுக்கு? நேற்று தான் 700 எபிசோடு போச்சு, நல்லா இருக்காது, செம்ம ரீச் அது. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் இப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே அதை தாண்டி வீட்லேயுமே உங்கள்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்காக இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு விஷயத்த முதல்ல சொல்லும் போது அவங்களோட சம்மந்தமும் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும்ல. அதுக்காக நீங்கள் உடனே கிடச்சிருச்சா இல்லை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் இருந்துச்சா? நான் வந்து ஃபஸ்ட்டு இது அப்பாட்ட சொன்னேன். நான் இது வந்து அப்பாட்ட அப்பா இப்போ இறந்துட்டார், 2022 லாஸ்ட்டில் இறந்துட்டாரு. அப்போ அதுக்கு முன்னாடி நான் எல்லாரும் அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் அப்பாட்ட. அந்த மாதிரின்னா யோசிச்சுக்கடா, ஃபஸ்ட் லைஃப் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அப்போ உனக்கு தெரியுமில்ல, நான் பெருசெல்லாம் உன் ரூமில் வந்து எட்டி பார்க்க முடியாதுனால எனக்கு சில பேரிகேட்ஸ் இருக்குது. பட் பார்த்துக்க, உனக்கு தெரியுமில்ல, உன் லைஃப் இது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, உனக்கு 2 குழந்தை இருக்குது. ஸோ இதெல்லாம் மியூச்சுவலாக போகணும். அம்மா வந்து குழந்தைன்னு பெருசாக தெரியாது அது. பட் ஸ்டெப் மதரு, சித்தி அது சொல்லும்போது, அவங்க தான் சொல்லும்போது அது வேறு மாதிரி போயிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கோ நீ லைஃப். இல்லைப்பா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன், குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பழக்கம் இருக்கும். ஓகே ஓகே. உங்கள் வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? எல்லாரோட அம்மாக்கும் வர அந்த ஒரு பயம் தானே அம்மா அப்பாவுக்கு. சப்போஸ் அந்த ஃபேமிலியோட திருப்பியும் அட்டாச் ஆனால் உன்னோட லைஃப் யோசிச்சுப்பாரு அப்படின்னு அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்மளோட டே லைஃப் போகிறது தெரியும். எனக்கு அவர் தான் வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக நின்னேன். அதனால சரி ஓகே உன்னோட விருப்பம். எங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குமோ, செகண்ட் ஹாஃப் நமக்கு பீஸ்ஃபுல்லாக போகும்ல. ஸோ அந்த பாசிட்டிவ் தான். 2 பேரோட கேரக்டருமே அந்த மாதிரி. ஸோ அதனால எங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகும்னு எங்களுக்கும் தெரியும். அதனால வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணேன். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எங்கள் 2 பேத்துல என்னதுன்னா அப்படியே ஏற்றுக்கிட்டேன். ஸோ இவங்க எப்படி இருக்காங்களோ நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன். நான் எப்படி இருக்கணும் இவங்க அப்படியே ஏற்றுக்கணும். ஸோ எனக்கு வேண்டி இதை பண்ணு அதை பண்ணு, இந்த செகண்ட் வரைக்கும் அது இல்லை. எனக்கு வேண்டி இதை பண்ணு அதை பண்ணு, அது ஒன்றும் அப்படிலாம் பெருசாக இருந்துச்சு. அப்பா உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா வர முடியல. பட் இவங்க வீட்டு சைடு வந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அம்ருத் அவங்கெல்லாம் வந்து ஸோ ரெஜிஸ்டர் மேரேஜ் வீட்டில் வச்சு பண்ணிக்கிட்டோம். இஸ்லாம் முறைப்படி பண்ணிக்கிட்டோம். இப்போ உங்களோட நேமே சொல்லுது லைக் வேற மதத்தினர் அப்படின்னும் போது அங்கேயும் ஒரு பிரிவினை, நம்மளுக்கு இருந்த பிரிவினையும் கிடையாது, பட் அதையும் ஒரு காரணமாக சொல்லி வந்து லேட் பண்ணலாம்ல. ஸோ அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுவும் ஒரு பிரச்சனை. அதுதான் நம்ம இந்த மதம் ஜாதி இதெல்லாமே வந்துட்டு ஒரு மனுஷனோட சில பர்சனல் விஷயங்களையும் பொறுத்து இருக்குல்ல. எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் காமிக்க மாட்டாங்கல்ல. நான் இதுதான் அப்படின்னு யாரும் காமிச்சிக்க மாட்டாங்க. என்கிட்ட அவர் எதுவுமே இது வரைக்கும் நீ கன்வெர்ட் ஆகு, இந்த மாதிரி பேசி, இந்த மாதிரி பண்ணுன்னு எதுவுமே சொன்னது கிடையாது. அவர் தான் நான் எப்படி இருக்கணும், உனக்கு எப்படி இருக்கணும்னு உனக்கு பிடிச்சிருக்கோ நீ அந்த மாதிரி இரு அப்படின்றது எங்கள் வீட்டில் நான் புரிய வச்சேன். பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓகே, அதுக்கப்புறம் ஓகே பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம். யாராவது ஒரு சைடில் ஒரு மாதிரி பண்ணணும்ல. ஸோ இது வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணுறதுன்றது இல்லாமல் அவங்களோட பிரகாரம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. வெரி நைஸ். யூனிட்டி இன் டைவர்சிட்டியை ரொம்ப அழகாக கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு அடையாளமாக தான் ஒருத்தர் வர போகிறாங்க. இது மட்டும் இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த வளகாப்பு, இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண கொண்டாடு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அப்போ வந்து பியூர் கம்யூனிஸ்ட். பட் என்னால் இந்த மூட நம்பிக்கை, இந்த அனாச்சாரங்கள் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் வளகாப்பு கூட நான் வேண்டாம் தான் சொன்னேன். அப்புறம் எங்கள் மம்மி சொன்னாங்க, இல்லைடா அவங்களுக்குன்னு சில ஆசை பாசம் இருக்குல்ல, அவங்க பொண்ணை பெற்று வளர்த்துருக்காங்கல்ல, இப்போ நீ எப்படி உன் பொண்ணுக்குன்னு பதற, அவங்களும் சில ஆசை இருக்குமா, ஏன்னா அவங்க எதை பண்ணிட்டோன்னா சரி அப்போ தான் இதெல்லாம் பண்ணி. ஆனால் நான் நினைக்காத பிளான்லாம் என்ன பண்ண வச்சிட்டாங்க. என்னை உட்கார வச்சு மாலையெல்லாம் போட்டது எதிர்பார்க்க, அந்த ட்விஸ்ட்டில் எதிர்பார்க்க. பட் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக அதெல்லாம் பண்ணியிருப்பீங்களா ஆசையோட? தட் இஸ் வாட் இஸ் லவ் இல்லை? அவருக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூச்ச சுபாவம் ஜாஸ்தி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக சொன்னார். என்னாச்சு, அவர் வந்து சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் பண்ணுற வரைக்கும் உட்காருங்க, அப்புறம் ஒரு 3 பேர் பண்ணுற வரைக்கும் உட்காருங்க, ஒரு 5 பேர் அவர் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆகி ரொம்ப ஹாப்பியாச்சு அது. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ வீட்டில் வந்து நீங்கள் சொல்லி ஒத்துக்க வச்சுட்டீங்க, பசங்க கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருந்துச்சோ? என் பையன் சன்னு வந்து காலேஜ் பண்ணிட்டுருக்கான், SRMல 3rd இயர் பண்ணிகிட்ருக்கான். இது நடக்கும்போது ஃபஸ்ட் இயர் சம்திங் போயிட்டு இருந்துச்சு.
பாப்பா வந்து இப்போ 10th, அவள் 6th 7th அவள் போயிட்டு இருந்தோம். அப்போ சொன்னப்போ ஈஸியாக அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சின்னவனே எனக்கு அப்போ பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க பெருசாக தெரியல. இல்லை, நாங்கள் சேர்றதுக்கு இன்னொரு காரணம் பசங்களும் கூடியும். ஸோ அதனால பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சேரணும் சொல்லும் போது பசங்க தான் ஃபஸ்ட்டு குஷியானாங்க. ஓ மேரேஜா, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணணும், இவங்களெல்லாம் கூப்பிடணும், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு பசங்க தான் எங்களை விட ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில். ஏன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கவும் என்னோட கேரக்டர் பசங்களுக்கு சின்னதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அவங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு உங்களுக்கு அந்த தெரிஞ்ச மொமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும்ல. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ரிவீல் பண்ணீங்க? இப்போதைக்கு பிளான் இல்லை. ஒரு 1 இயர் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால் ஒரு 1 இயர் கழிச்சுட்டு பாப்பா பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்தோம். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடாக எங்களுக்கே அப்படி ஆனதால் இவங்கள்ட்ட தான் காலையில் பள்ளிவாசல் மதியம் போயிட்டு இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்ககிட்ட சொன்னேன். இவங்க ஏதோ பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி ஏதோ என்ன அங்கே ஒன்றும் இல்லையே அங்கே ஒன்றும் இல்லையேன்னு அப்படியே ஆக்டிங்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி விட்டுட்டாரு. ஸோ அவர்கிட்ட தான் ஃபஸ்ட், ஆனால் சொன்னது ஃபஸ்ட் அவர்கிட்ட தான் இருந்தது. பட் அவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்னு இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்லலை. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகி அதை வந்து இதில் எடுத்த ஆப்ரேட்லாம் பண்ணி கீஹோல் ஆப்ரேஷன்லாம் பண்ணாமல் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க கர்ப்பம். ஸோ இப்போதைக்கு பாப்பாலாம் வேண்டாம், 3 பேர் இருக்காங்களா போதும் நம்மளுக்கு. சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் அந்த கிட்ட காட்டி இப்படினாங்க. நான் அது பெருசாக கண்டுக்கல, ஏதோ வாங்கி வச்சிருக்கா போல் இருக்கு, ப்ராங்க் பண்ணுறா போல் இருக்கு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் போய்ட்டு அம்மும் இல்லை அது பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஷாக்காக நின்ட்டாடி, என்ன பண்ணுறது இப்போ, எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் மம்மி இருந்தாங்க. இப்போ மம்மி எங்கள் கூட தான் இருக்காங்க. மம்மிட்டு இங்கே ஓடி வாடினா என்னடா இங்கே விஷயம் வா மம்மின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறேன் என்னன்னு கேளுங்க அப்படின்னு காட்டி கொடுத்துட்டாங்க இவங்க. பட் மாமியாராக ட்ராவல் பண்ணுறது இப்போ கொஞ்ச நாளாக தானே, எப்படி அவங்கக்கிட்ட இதை சொல்லுறது, சொன்னால் அவங்க என்ன எடுத்துப்பாங்க, அந்த பயம்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு உள்ள ஜாஸ்தியாக இருந்தது. பட் அவங்க குஷியோட உச்சக்கட்டம், அவங்க ஜாலியோட ஜாலி, அவங்க ஐயோ இப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லதுமா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இதெல்லாம் விட பசங்க கிட்ட சொல்லும் போது தான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு சும்மா பசங்க கிட்ட விளையாடும் போது OLXல குழந்தை புக் பண்ணலாம். நான் சின்ன பையனை மட்டும் வந்து அடிக்கடி பயமுறுத்திட்டே இருப்பேன். நீ ரொம்ப சேட்டை பண்ணனா உன்னை OLXல உன்னை போட்டு வேற பொண்ணு வாங்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுவான். பாப்பா இந்த பாப்பா நல்லா இருக்கு பாப்பா, அமேசான்ல ஆர்டர் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு, நைட் அன்னைக்கு எப்பவும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது. சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் இவர் சொல்றாரு, அம்மா OLXல பாப்பா ஆர்டர் பண்ண போறாலாம், யாருக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னோன்னே உடனே பசங்க ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட் OLXலாம் வேணாம், அம்மா வயிற்றுலேருந்தே பாப்பா வந்தால் தானே அந்த பாப்பா நம்மக்கிட்டே இருக்கும். திடீர்னு பாதியில் வாங்கின்னு போயிட்டாங்கன்னா அந்த பாப்பாவை யாராச்சும் வந்து, அதனால் அம்மா வயிற்றுலேயே அப்போது ஓப்பன் பண்ணோம். பசங்கள்லாம் அதோட டபுள் மடங்கு குஷி. அன்றைக்கி பெரியவங்களுக்கு ஓகே நம்ம புரிஞ்சுக்குவோம், பட் பசங்களுக்கு என்னென்னா திடீர்னு ஒரு ஆள் வராங்க, திடீர்னு ஒரு குழந்தை வருது, பார்த்தா எல்லாமே அதுதான் சொல்கிறேன், எல்லாமே உல்ட்டாவாக ஆகிட்டே இருக்குது. பசங்க அன்னிலேருந்து ஒரே குஷி. அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டாங்க, இது பொண்ணு தான், இது பையன் தான், இதுதான் பேர் வைக்கணும். டே 1லேருந்தே அது அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ இந்த பேபியா கேர்ளா அப்படின்னு சொல்லி வீட்டில் அதிக பேர் சொல்கிறது எந்த பேராக இருக்குது? எப்படியும் சொல்லியிருப்பாங்களே வயிற்றுலாம் பார்த்து பொண்ணாக தான் இருக்கும் அந்த மாதிரி உங்ககிட்ட? ஒரு 60-40 இருக்குது. 60% நிறைய பேர் பொண்ணுங்கிறாங்க, சிலவங்க பையங்கிறாங்க. நமக்கு எது இருந்தாலும் ஓகே தான், நமக்கு ஒரு பாப்பா வேணும், அது பொண்ணு பையன் அது விஷயம்ல. பட் வீட்டில் இப்போ வந்து நிறைய பேர் பொம்பளை பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும். 2 பொண்ணு 2 பையன் இருந்தா. அதே மாதிரி என்னோட பொண்ணுமே இது பொண்ணு தான் டிசைட் பண்ணிட்டா. அவள் மாறிட்டா. இப்போ ஃபஸ்ட்டு பையன் தான் வேணுன்ட்டு இருந்தா, PS5 இவங்ககிட்ட விளையாடுறது, வெளியே போகும்போது இவங்ககிட்ட ஊர் சுற்றுறப்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை எனக்கு ஒரு பொண்ணு பாப்பா வேணும், ஸோ அப்போ நான் பார்த்துக்குவேன்ல, ஸோ எனக்கு கம்பெனி ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே மேக்ஸிமம் பொம்பளை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கேங்க. யாராவது பையன் சொல்லிட்டா முடிஞ்சுது, அவங்களுக்கு வாயை மூடிட்டு இருங்க, அது பொண்ணு தான், அது எனக்கு தெரியும், நாங்கள் 2 பேர் சிஸ்டர் கோல் பண்ணணும், நாங்கள் எங்கள் 2 பேர். ஸோ என்னையும் அக்காவையும் பார்த்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. அது பையன் கிடையாது பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்மானமாக சுற்றுறது அவள் தான் வீட்டில். அண்ட் கமிங் டு த சிஸ்டர் கோல்ஸ், உங்களோட சிஸ்டர் கோலை பற்றி பேசுவோம். யமுனா அவங்க கிட்ட இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னோன்னு என்ன சொன்னாங்க? அவங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? அக்கா ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னென்னா ஹெல்த் இஷ்யூ தான் யோசிச்சா. கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது சடனாக நீ ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி, அப்புறம் வயசான காலத்தில் இப்போ குழந்தைய வச்சு என்ன பண்ண போகிற அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு ஒரு பிரிட்ஜு தேவைப்பட்டுச்சு, அதை கன்வே பண்ணேன் நான். நாங்கள் 5 பேர் இருக்கோம், எங்கள் 5 பேருக்கு ஒரு பிரிட்ஜு வேணும். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த பாப்பா வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணது. ஸோ அக்கா ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. இப்போ அக்கா எப்போனா குழந்தைய பற்றி எப்போ எங்கிட்ட கொடுத்துருவேன் அப்படி ஆயிடுச்சு. இங்கே கொண்டு நீ கொடுத்துரு, இல்லை காலையில் வந்து இங்கே இருந்துரு, 15 days இங்கே இரு, நீ ஷூட்டிங் போக பாப்பா என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். குழந்தை வளர்க்குறத பற்றிலாம் நீ யோசிக்காத, அது என்கிட்ட கொடுத்துரு. அதுக்காக தான் எல்லா விஷயமும் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அக்கா வீட்டில் இப்போ அவங்களும் வெயிட்டிங்கு. ஸோ ஹோல் ஃபேமிலியில் இப்போ இது கடைசியாக வர குட்டி பாப்பான்றதால எல்லாரும் வெயிட்டிங்கு.
ஏன்னா இப்போ மேரேஜ் பண்ணுறதுங்கிறது டிலே ஆகிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட வயதில் இல்லாமல் அதை தாண்டி பண்ணுறாங்க. ஸோ இப்போ ப்ரெக்னென்சி டிலே ஆகும்போது அதுக்கான லைக் மெடிக்கலி ரொம்ப நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றாங்க. உங்களுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? உங்களோட ஏஜை வச்சு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா? இப்போ நார்மலாக வந்து இப்போ 35 பேபி பெற்றுக்கிறது நல்லதுன்றது டாக்டர் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு டெலிவரிக்கும் செகண்ட் டெலிவரிக்கும் ரொம்ப டைம் கேப்பு தான் பிரச்சனையாகிறது. ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு அப்புறம் எதுக்காக 3 years 5 yearsக்குள்ளே பாப்பா பெற்றுக்க சொல்கிறாங்கன்னா உடம்பு அந்த டைமுக்கு அது திருப்பி ரெடி ஆகும். இப்போ எனக்கு வந்து 12 years கேப் ஆயிடுச்சு. நம்மளோட அந்த ஏஜில் வந்து 30க்கு அப்புறம் நம்ம நார்மலாக முத்தி போகிறோம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஏஜ் அந்த உடம்பெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா வந்ததுக்கப்புறம் திருப்பி எல்லாம் ஃபுல் பாடியும் நமக்கு இலகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக மாட்டேங்குது உடம்பு. ஸோ அதனால டாக்டர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் அதுதான் சொல்லியிருந்தாங்க. செகண்ட் வந்துட்டு எனக்கு இந்த லாஸ்ட் இயர் வந்து சிஸ்ட் ஒன்று ரிமூவ் பண்ணது. ஸோ சிஸ்டர் யூட்ரஸில் ஏதாச்சும் நம்ம சர்ஜரி அந்த மாதிரி பண்ணால் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. பட் அது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக ஆகும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. ப்ளசண்ட்டாக கீழே இறங்குறது அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏஜ் ஃபேக்டர் மெயினாக சொன்னது 33 எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஏஜ் ஃபேக்ட் அது ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. பட் பேபி வைஸ் ஹெல்த் எல்லாமே பாப்பாக்கு எல்லாமே ஓகே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஆனால் நேரமாக கல்யாணம் பண்ணி அந்த நேரமாக அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுன்றது அந்த காலத்தில் சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். அது பண்ணுறது எப்போவுமே நல்லது. இவர்கிட்ட என்ன பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கில், அதுதான் பாப்பா வேணும் எனக்கு, இந்த பேபி ஃபீல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க. இவர் நான் வாந்தி எடுத்தா நீ தானே ஃபீல் பண்ணணும்னு கேட்டேன், ஃபீல் பண்ணு. தலை சுற்றுதுங்க, நீ தானே ஃபீல் பண்ணணும்னு கேட்டேன், ஃபீல் பண்ணு. நைட்டு தூக்கம் வரலங்க, நீ தானே ஃபீல் பண்ணணும்னு கேட்டேன், ஃபீல் பண்ணு. இதே சொல்லிட்டு இருக்காரு. நான் ஜாலியாக ஃபீல் பண்ணணும் தான் கேட்டேன். கஷ்டமான ஃபீலுக்கெல்லாம் இவர் உட்காந்து நீ தானே ஃபீல் பண்ணணுன்னு ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணுறேன்னு அவங்க சிரிச்சிட்டே சொன்னாலும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர் செகண்ட் ட்ரைம்ஸ்டர்னு சொல்லி அந்த சிம்டம்ஸும் அந்த ஸ்ட்ரகிளும் ரொம்ப பெருசு. ஸோ அது ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக நிறைய சொல்லுவாங்க, உங்ககிட்ட கேட்குறாது நீங்கள் பார்க்கும்போது. பட் இப்போ ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்து பார்க்குறேன், நான் ஒரு 10:30 அந்த மாதிரி படுத்து தரேன். பாவம் எங்கள் தூங்கவே மாட்டேங்கிறாங்க, 5 மணி 6 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க, தூக்கம் வர மாட்டேது. பின்ன ஒரு சைடாக படுக்கிறதுல சான்ஸே இல்லை, ரொம்ப கஷ்டம். பாவம் ஒரே சைடு ரைட் சைடும் படுக்க முடிய மாட்டேது உங்களுக்கு. ஸோ லெஃப்ட் சைடாக படிக்கிறது இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. நான் ஸ்டார்டிங் சொன்னேன் எதுக்கம்மோ, அதுதான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஃபாலோ இருக்கட்டும், இது ஒரு ஃபீல் தானே, சரி ஃபீல் பண்ண. பட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஒரு டயட் வச்சு போயிட்டுருப்பீங்க, ஐயோ இதெல்லாம் சாப்பிட்றீங்களா, எப்படி சாப்பிட்டா பாப்பாக்கு இதாகிடும். ஸோ இந்த மாதிரியான மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை நீங்கள் எப்படி உங்கள் டயட்டை வந்து ஃபாலோ எனக்கு நான் மற்றவங்க சொல்கிறது யாருதுமே கேட்கல. எனக்கு வீட்டில் மாமியார் இருக்காங்க, அவங்க எதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இது சாப்பிட நல்லது கொடுத்தா நான் சாப்பிட்டுப்பேன். எனக்கு என்ன பிடிக்குமோ நான் சாப்பிட்டுப்பேன். இவர் மட்டும்தான் சம்டைம்ஸ் வெளியே போனால் ரொம்ப கொடுமை பண்ணுறாரு. ஏதாவது கேட்டால் அது கேட்டதை வாங்கி தராமல் அவர் இஷ்டத்துக்கு ஒன்று வாங்கி தராரு. அந்த ஒரே பானிபூரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் அவாய்ட் பண்ணி வேண்டாம் அப்படின்னு. அந்த ஒரே ஒரு கொடுமை மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி எனக்கு பிடிச்சது அந்த மாதிரி தான். அவங்க டயட்டில் டேட்ஸும் மாதுளம்பழமும் ரெகுலராக இருக்குது, அது மஸ்ட்டாக இருக்குது இது ரெண்டுமே. அப்புறம் ஸ்பைனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த உளுந்தங்களி இது பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணி தராங்க. அப்புறம் அந்த பிளாக் கிரேப்ஸ் டெய்லியும், அது நான் சும்மா உட்காந்துருந்தா கூட என்னோட மாமியார் எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 வாயில் போட்டுட்டு இதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே டிவி பாரு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. என்னோட ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா எனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தெரியல, இது சாப்பிட்ணும் அந்த கிரேவிங்ஸ் வந்து எனக்கு ஸ்வீட் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்வீட்ஸ் சாப்பிட எவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நான், அதுதான் அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் ஏதாவது வேணுமான்னு யாராவது கேட்டால் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்ல தெரியல. பட் எல்லாமே கிடச்சிருது சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்த டைமுக்கு. அதனால நல்லபடியாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில்? ஸ்பைசி ஐட்டம்ஸ் தான், நெஞ்சு எரிச்சல் தான் ஜாஸ்தி இருக்குது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது. இன்னொன்று வந்துட்டு அதுதான் கீழே உட்காந்து எந்திரிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் கீழே உட்காந்து எழுந்திருக்காம, ஆனால் மேக்ஸிமம் கீழே தானே உட்காரணும்னு எக்ஸசைஸ் மாதிரி ஆக்சுவலி எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறது அதுதான், இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. பட் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லது. அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய வீட்டு வேலை செய்யறதால அப்படின்ட்டு இப்போ இருக்க எல்லா விமென்ஸுமே வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டு செய்யணும் இதுக்காக அப்படின்றது. ஒரு ப்ரெக்னென்சியில் டாக்டர்ஸ் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டாலே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப அந்த பயமே வந்து கொஞ்சம் டென்ஷன் அதிகப்படுத்திடுதுல. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அதை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுனால டாக்டர்ஸ் என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அதை எடுத்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இந்த ப்ரெக்னென்சியை ஓவர் கம் பண்ணுறது? எனக்கு 2-3 டேஸ் முன்னாடி தான் நார்மல் வந்து கொஞ்சம் ரிஸ்க் சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் ஹை ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கேட்டோடனே இவங்க ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் ஜாலியாகவே எப்பவுமே பார்க்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது டக்குன்னு அவங்க லைட்டாக டிஸ்டர்ப் ஆனாங்க. டாக்டர்ஸ் அவங்களுக்கு தெரியும்ல,
தூங்காமல் இருக்கிறதால சாப்பிடாமல் இருக்கிறதால எனக்கு ஏதாவது ஆகிடும் நீ வருத்தப்படுறதால உனக்கு எந்த பிரோஜனமும் கிடைக்க போகிறது இல்லை. அதை பார்த்துக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்றது அவங்களோட இது. பட் எல்லோரும் என்னென்னா இது ஒரு விஷயம், அதுதான் நம்ம இதை கடந்து போனோம், அதுக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம அதை கடந்து தான் வந்து ஆகணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரிஸ்க் இருக்கிறது இல்லை. பட் அது நல்ல பியூட்டிஃபுல் ஒரு மூமெண்ட்டு. சின்ன சின்ன விஷயத்த நினச்சி அதை டென்ஷன் எடுத்துக்காமல் அதை என்ஜாய் பண்ணி அந்த நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் பாசிட்டிவாக போகும்னு நினச்சி ஜாலியாக போக வேண்டியது தான். ஸோ அவங்க அது ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி உங்களை வந்து இன்னும் திடப்படுத்திக்கிட்டீங்க, தைரியமாக இருந்தீங்க? காம்ப்ளிகேட் அப்படிங்கும்போது ரெடி பண்ணிடுவாங்க, இருந்தாலும் அது கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு எனக்கு. இப்போ புரிஞ்சிருச்சு எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நான் இது கடந்து போனோம். ஏன்னா பட் அதுக்கடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இவங்க காலேருந்து பார்த்தால பேக் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ராலியில். குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அது இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா 10 to 15 days மேக்ஸிமம் 10 to 15 days இதில் என்னைக்காவது உங்களுக்கு சின்ன ஏதோ ஒரு அசௌகரியம் தெரிஞ்சுன்னா நீங்கள் வரலாம். வர பிரச்சனைனா உனக்கு நீ நார்மலாக இருக்கிற மாதிரி டெலிவரி உனக்கு ஆகாது. ஸோ சி செக்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி தான். சி செக்ஷன் என்னும் போது இந்த பிளசண்டா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்னென்னா ப்ளீடிங் ஆகும். ஸோ அது ஆகுது அந்த மாதிரி ஏதாவது உனக்கு தெரியுது அப்படின்னா இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு. ஸோ அப்போது அந்த டைம் என்னென்னா இது 8 months கம்ப்ளீட் ஆச்சுன்னா பாப்பா உள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாகவே இருந்து வரும். எனக்கு ஆக்சுவலி February 7 தான் டேட் கொடுத்துருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே டாக்டர்ஸ் கொஞ்சம் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸால் முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதால இந்த மாதிரி ஆகலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஸோ நீ அதுக்கு மென்டலாக ரெடி ஆகிக்கும். ஸோ அந்த டைமில் பதறாமல் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக ஒரு 10 days அப்படி தள்ளிட்டு போகிறது. இன்னும் ஒரு 10 days சொல்லியிருக்காங்க. கமிங் டு ப்ரெக்னென்சி மூட் ஸ்விங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு இருந்துச்சுங்களா? அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை பெருசாக இல்லை இவங்களுக்கு. நான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, எங்கிட்ட பெருசாக காட்டல. எங்கிட்ட ஒரு 10% தான் காமிச்சாங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் ஷூட்டு அதெல்லாம் போய்ட்டு எனக்கு பெருசாக இல்லை, கம்மியாக தான் காமிச்சாங்க. சம்டைம்ஸ் பசங்கிட்ட மூஞ்சி காமிச்சிருக்காங்க, அடுத்த வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இனி எனக்கு தெரியல, வேற அவங்க எப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப நிறைய இருந்துச்சு அது. நான் ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு எல்லாரும் நார்மலாகவே இருந்து லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு மூட் ஸ்விங் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, எனக்கு அது ஆனதும் கிடையாது. இந்த ப்ரெக்னன்சி டைமில் தான் எல்லாரும் சொல்லும் போது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 months எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் சம்மந்தமே இல்லாமல் அழுக வருது, சம்மந்தம் இல்லாமல் கோவம் வருது. இந்த தூக்கம் இல்லாததால் இன்னும் ஜாஸ்தியாக அது கோவத்துக்கு தான் அது கன்வே ஆகிட்டே இருக்கு, கோவமாக கன்வே ஆகிறது. பிடிக்காது, திடீர்னு ஒரு சில விஷயங்கள் பார்க்கும் போதே பிடிக்காம ஒரு மாதிரி செம்ம வெறுப்பாக இருக்கும். இது ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு, அந்த ரேஞ்சுக்கு உள்ள அவ்வளோ கோவம் வரும். ஆனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 minutes 3 minutes நான் அமைதியாக இருந்துட்டேன்னா அதை கடந்து வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி அதை ட்ராவல் பண்ணி அப்படியே இது வரைக்கும் காமிக்காமல் கொண்டு வந்துட்டேன். பட் ஒரு 10% அங்கே இங்கே பசங்கிட்ட காமிச்சிருப்பேன். எனக்கு மேக்ஸிமம் இவர்கிட்டையுமே வரும், கோவம் வரும் மூஞ்சை பார்க்கும்போது. சரி நான் இப்போ பார்த்துட்டு நான் ஏதாவது டக்குன்னு மூஞ்சை காமிச்சிட்டேன்னா அவரும் அப்செட் ஆகிடுவார். என்னென்னா எனக்கு அந்த ஒரு 1 hour 2 hours எனக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகிடும். எனக்கு இவர் கூட இருக்கிறது பேசுறது அது எதுக்கு எனக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அந்த ஒரு நிமிஷத்தில் ஏதாவது நான் அடக்கிடுறேன்ல அந்த கோவத்தை, அப்படி சொல்லி இவர்கிட்ட மேக்ஸிமம் காமிக்கல. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆனீங்களா, இல்லை பிரேக் சமயத்தில் தான் ப்ரெக்னன்சி? இல்லை, நான் ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த டைமில் தான் ஆனது. பட் 3 months இருக்கும் போது நான் அப்போ சொல்லலை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் போக வரைக்கும் சொல்லலை. அதில் ஒரு சீன் வந்துட்டு பார்ட்டியில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் இருந்தது. அப்போ தான் நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன், ஆட முடியாது, 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒரே அதிர்ச்சி, நீ எதுவுமே சொல்லவே இல்லை இந்த விஷயங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் வைஸ் எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை. ஷூட்டிங் போய் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்கார்றது, நமக்கு நிற்கிறது அதெல்லாம் முடியல. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் 2-3 கால்ஸ் வந்துச்சு, நான் எதுவும் பண்ணல, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், டெலிவரி முடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கால்ஸ்லாம் சொல்லிட்டேன். இந்திரஜா அவர்களுடைய விலகாப்புக்கு நீங்கள் போய் அவங்க விலகாப்புக்கு வர்றதும் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அவங்களை அங்கே போய் மீட் பண்ணும்போது? மூவி ஒன்று வந்திருந்தது அவங்க பிரியா மணியோடது. அந்த மூவியோட ப்ரீவி ஷோ போகும்போது தான் நேரில் பார்த்து பேசிக்கிட்டோம் 2 பேருமே. அப்போ 2 பேரும் கேட்கும்போது 2 பேருக்குமே டெலிவரி டேட் ஒரே இது சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் February 7, எனக்கும் February 7. அப்போ பேசும்போது அதுக்கப்புறம் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் நார்மலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது பேசினது இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் எனக்கு தான் ஃபஸ்ட்டு பேபி ஷவர்னோடனே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்க உடனே அக்கா நானும் 2 days கழிச்சு பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஸோ அது ஆனால் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு திருப்பியும் நாங்கள் நெக்ஸ்ட் டே விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் அவங்களோட இதுக்கு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய கதைகள் வந்து எங்களுக்கு சொல்கிறீங்க, சில விஷயங்கள் ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து ரொம்ப பாசிட்டிவாக வாழ்க்கையில் வந்து நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை அடைவோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. நல்லது சிந்திச்சா நல்லது நடக்கும்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி there is a life after lot of struggles, lot of rejections, lot of separations அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய எடுத்துக்காட்டும் நீங்கள். ஏன்னா எப்பயுமே நிறைய பேர் யோசிக்கலாம், அவ்வளோதான வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவர்கள் மத்தியில் இன்னும் வாழ்க்கை அழகாக நம்ம உருவாக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை, நீ இப்போ ஆக்சுவலாக எங்கள் அப்பா சொல்லுவார், நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம லைஃபே போகல, அன்னைக்கு ஒரு டே
நம்ம லைஃப்பில் அன்றைக்கி ஒரு டே நமக்கு சரியாக நடக்கல, இல்லை அந்த ஒரு டைம் ஒரு ½ அன் ஹவரோ 1 hour 2 hours நம்ம பிளான் பண்ண மாதிரியோ ஏதோ அப்பா அடிக்கிற சொல்லுவார். ஸோ அதை 1 மணி நேரம் கடந்துரு, முடிச்சு அவ்வளோதான். லைஃப் எங்கேயோ இருக்குது, அந்த 1 மணி நேரம் தூக்கி போட்டு போயிரு, வாழணும், செம்மையாக வாழணும். அப்படி இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்காக மொத்தமாக வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போகிறதில்ல, அந்த பிரச்சனையும் சால்வ் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கடந்து லைஃப்பில் போயிட்டோன்னா லைஃப் ரொம்ப அழகானது, அது திருப்பியும் கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ இருக்கிற நாள் அதில் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக கொண்டு போகணும். அண்ட் நீங்கள் சொல்லும் போது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி மென்ஷன் பண்ணிங்க. இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது சீரியல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த சீரியல், அது சீரியல் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ அந்த ஒரு லைஃப் வந்து நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு இன்கம் இருக்கும்போது ரொம்ப ஆடாமல் ரொம்ப லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப காசு செலவெல்லாம் பண்ணி ஆக்சுவலாக நாங்கள் செலவெல்லாம் பண்ணுவேன், மூவி போவோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் தவிர மீதி ஆடம்பரம்லாம் ரொம்பலாம் பண்ண மாட்டோம். பார்ட்டி அது எல்லாம் ஸ்டார்டிங் பண்ணி ஒரு 7-8 வருஷம் முன்னாடி போயிட்டு தான், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஸோ சீரியல் ஏன்னா சீரியல் வந்து ரெகுலராக இருக்காது. சம்டைம்ஸ் கதை நல்லா போச்சுன்னா 2 years எல்லாம் இதாகும், இல்லாட்டி டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சு கொஞ்சம் அளவாக பண்ணால் ஓகே. நிறைய இப்போ சீரியல்ஸ் வருது, நிறைய இன்கம் வருதுன்னா ஏதோ கோல்டு தான் வாங்கி வச்சுக்கோம், அப்படி அது முடியாட்டது விற்றுருது, அவ்வளோதான். பெரிய விஷயமே இல்லை. ஆஃப்டர் தங்கம் தானே. ஸோ இந்த இரும்பு செங்கல் இந்த நகை இது மேலே பெருசாக சென்டிமெண்ட் மனுஷன் மட்டும்தான். ஏதோ ஒரு லைஃப்பில் எல்லாருமே 100 years இருப்போம் அப்படின்றது கிடையாது. மனுஷன் என்றைக்கோ ஏதோ ஒரு இடத்துல விழுவான். ஸோ அப்போ விழுந்ததுக்கப்புறம் நம்ம விழுந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டுட்டு, அதுதான் சுகர் பேஷண்ட் மாதிரி தான். சுகர் வந்ததுக்கப்புறம் ஐயோ சுகர் சாப்பிட்லையே வருத்தவே படக்கூடாது, இருக்கும்போது என்ஜாய் பண்ணணும்ல அந்த மாதிரி. ஸோ அந்த விஷயங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் பைசா சேர்த்து வைக்கணும்னு அந்த ஒரு மோட்டிவேஷன் மட்டும் வைக்காமல் லைஃப்பையும் என்ஜாய் பண்ணணும், லைஃபுக்கு தேவையான விஷயங்களும் நம்ம பேக்கப் வைக்கணும். நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சேர்த்து வைக்கணும், கொஞ்சம் தான தர்மமும் பண்ணணும், அவ்வளோதான். நற்செய்திகளோட வந்து குட்டி பாப்பா வந்து சீக்கிரமா ரிவீல் பண்ணிடுங்க எங்களுக்கு. ஸோ ரிலீஸ் ஆனோடனே எங்களை எல்லாருமே வெல்கம் பண்ணுங்க. நாங்கள் அதையும் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துடுறோம். எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கலாட்டாக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.